நீங்க பிப்ரவரி மாதம் வர சிவராத்திரிக்குள்ள இந்த வீடியோவை பாக்குறீங்கன்னு அந்த ஈசனின் அருள் பரிபூரணமாக இருக்குன்னு தானே அர்த்தம். உங்கள் பிறவி பலனடைந்து உங்கள் வாழ்வில் உங்களுக்கு ஏற்பட்ட கர்ம வினைகள் போக்கி வாழ்வில் வெற்றி கிடைக்கும். ஏனென்றால் அன்னைக்கு தான் மகா சிவராத்திரி வருது. இவ்வளோ நாட்கள் கஷ்டத்தோட வாழ்ந்தவர்களுக்கு முக்தி கிடைக்கும் அற்புதமும் நடக்கும். நீங்கள் இந்த மகா சிவராத்திரி அன்று இந்த 5 விஷயங்களை செய்ய மறக்காதீங்க. உங்களுக்கு சிவனை பிடிக்கும் என்றால் தென்னாடுடைய சிவனே போற்றி என கமெண்டில் சொல்லுங்க. இந்த வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த சிவராத்திரியில் ஒரு நாள் மறக்காம இரவு கண்முழித்து ஏதாவது ஒரு சிவன் கோவிலுக்கு போங்க. அன்றைய இரவு முழுவதும் சிவன் கோவிலில் நடக்கும் 4 கால பூஜையும் பார்த்துவிட்டு வாருங்கள். மறுநாள் காலை விரதத்தை முடித்த பின்னர் வீட்டுக்கு வந்த பின்னரும் நாள் முழுவதும் தூங்கக்கூடாது. நம்முடைய அன்றாட வேலைகளை பார்க்கலாம். ஆனால் அன்று இரவுதான் தூங்க வேண்டும். மறக்காமல் அன்று ஒரு வில்வ இலையாவது சிவனுக்கு பூஜை செய்ய கொடுக்க வேண்டும். முடிந்த வரையில் அபிஷேகத்திற்கு அபிஷேக பொருள்கள் கொடுக்கலாம். இல்லையென்றால் அபிஷேகத்தை கண்குளிர பார்க்கலாம். முடிந்த வரையில் ஏதாவது ஒரு பொருளை தனமாக கொடுக்கலாம். சிறிது பால் கூட வாங்கி கொடுக்கலாம். அன்றைய நாள் முழுவதும் தவறாமல் மன தூய்மையோடும் உடல் தூய்மையோடும் இருக்க வேண்டும். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.